ஆனால் திரும்பி வந்தது ஒருவன். 9 பேருக்கு சுகம் மட்டும்தான். ஆனால் திரும்பி வந்த ஒருவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 19வது வசனம். அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். 9 பேருக்கு சுகம் மட்டும்தான். ஆனால் திரும்பி வந்தவனுக்கு சுகத்தோடு சேர்த்து ரட்சிப்பும் கிடைத்தது. அல்லேலூயா. திரும்பி வந்தவன் என்ன கிடைச்சதுங்க? ரட்சிப்பு. என்ன தெரியுங்களா? அவன் மேல கை வைப்பதற்கு இடமில்லை என்பதற்காக தான் அந்த ரட்சிப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது. ஆமென். யாருக்கு கொடுக்கப்படுதுங்க? திரும்பி வந்த ஒருத்தனுக்கு. அந்த 9 பேர் கொடுக்கப்படல. நீ எழுந்து போகலாம், உன் விசுவாசம் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஆமென். எனக்கு எத்தனை பேர் திரும்பி வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு என்ன கிடைக்க போகுதுங்க? விசுவாசத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு. அவன் நீதி செய்கிறவனா இருந்ததனால்தான் திரும்பி வந்தான். திரும்பி வந்தவனுக்கு கிடைத்தது ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். பெற்றுக்கொண்ட 9 பேருக்கு கிடைக்காது. யாருக்கு கிடைச்சதுங்க? ஒருவனுக்கு கிடைச்சது. சுகம் பெற்றுக்கொண்ட 10 பேர், 10 பேரும் போகையில் சுத்தமானார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்தான். அல்லேலூயா. நீங்கள் அப்படிதான் பெற்றுக்கொண்டு யாரு கூட நிக்கிறீங்களோ, யாரு திரும்பி வர்றீங்களோ, உங்க வாழ்க்கையில் என்ன உண்டுங்க? ரட்சிப்பு உண்டு. ஆமென். இயேசு தான் சொல்லுகிறார், சுகத்தை பெற்றுக்கொண்டது 10 பேர் அல்லவா? நன்றி சொல்ல திரும்பி வருவதற்கு இந்த அந்நியன வழியை வேறொருவனும் வர காணுமே அப்படின்னு இயேசு கேட்கிறார். ஆனால் திரும்பி வந்தவன் பெற்றுக்கொண்டது என்னதுங்க? ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்களுடைய விசுவாசம் தான் கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில் என்ன பண்ண வைக்குங்க? காண வைக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்ன வார்த்தை பேசினாலும் கை மட்டும் மேல வராது இல்லைங்களா? அப்படி கை மட்டும் என்ன பண்ணாது? மேல வராது. ஏன்னா அதுலயும் சந்தேகம், தூக்கலாமா தூக்க வேணாமா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது. முழு நிச்சயத்தோடு நீங்க நம்பினீங்க அப்படின்னாக்க என்ன உண்டுங்க? தேவனுடைய மகிமையை காணும்படியான ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விசுவாசி தான், விசுவாசிக்கிற கூட்டம் தான், விசுவாசிக்கிற சந்ததி தான் நாம. ஆனால் அந்த விசுவாசத்துக்கான மகிமையை காண வேண்டும் என்றால் என்கிட்ட முழு நிச்சயமாய் நம்பிக்கையோடு இருந்து நான் பெற்றுக்கொண்டதை திரும்பி வரணும். அல்லேலூயா. என்ன பண்ணுங்க? திரும்பி வரணும். திரும்பி வரும்பொழுது என்ன கிடைக்குதுங்க? வெறும் 9 பேருக்கு சுகம் மட்டும்தான். ஆனா திரும்பி வந்த ஒருவனுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா.